இப்போ நீங்கள் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டின் ஃபைல்களை தான் பார்த்து இருக்கிறது உலகம். ஆனால் இதே மாதிரியான ஃபைல்கள் ஒட்டுக்குழுக்கள் செய்தவர் இபிடிபியாக இருக்கலாம், பிள்ளையான் குழுவாக இருக்கலாம், பெண்களை கடத்தியது, விற்பனை செய்தது, துன்புறுத்திய எல்லாவற்றையும் அப்போது இருந்த அமெரிக்க தூதுவர் ரோபர்ட் ஓ பிளேக் வந்து எல்லாவற்றையும் வாஷிங்டன் டிசிக்கு அனுப்பியிருக்கிறார். எதிர்கட்சிகளுக்கும் அங்குதான் பாட்டி, தமிழ் கட்சிகளுக்கும் அங்குதான் பாட்டி, ஆளுமை தரப்பினருக்கும் பாட்டி, எல்லாம் ஸ்பான்சர் பண்றது இந்திய தூதரம். அப்ப இந்திய தூதரம் அதுக்கு காசு செலவழிக்கணும் சொன்னா, இல்லை அது காசு செலவழிக்கிறது இல்லை, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லி, அதாவது எங்களுக்கு எல்லாம் பாட்டி கொடுக்கறதே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். மாத்தள விமான நிலையம் இப்போ கடந்த வருடம் 2025 கிட்டத்தட்ட 1,45,000 பேர் அதுக்களால் வந்து போயிருக்கிறார்கள். ஏன் இந்த பலாலி விமான நிலையம் கடந்த வருடம் 53,000 பேர் வந்திருக்கிறார்கள். 1,300 விமானங்கள் தரையிறங்கி சென்றிருக்கின்றன. இப்ப இந்தியாவின் கொள்கைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் இலங்கையை முன்னகர விடக்கூடாது, தங்களிடம் கையேந்துகின்ற நிலையில் வைத்திருக்க வேண்டிய ஒரு நிலையாகத்தான் இந்தியா பார்த்தது. ஆனால் இப்போது அதை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் இந்தியா சென்றிருக்கின்றது. 2011ஆம் ஆண்டு சரத் பொன்சேகா வந்து ஒரு இராணுவ புரட்சி மூலம் இலங்கையை கைப்பற்றுவதுதான் திட்டம். அந்த திட்டத்துக்கு பின்னுக்கு இருந்தது அமெரிக்கா. ஏன்னா அவர் ஒரு கிரீன் கார்டு ஹோல்டர். மஹிந்த ராஜபக்சவுக்கு உடனடியாகவே அறிவித்து இலங்கை அரசை உசார்படுத்தினது மட்டுமல்லாது இந்தியா தன் இராணுவத்தையும் தயார் நிலையில் வைத்திருந்தது உடனடியாக கொழும்பில் ஒரு தரையிறக்கத்துக்கு. அதாவது இலங்கையின் புலனாய்வுத்துறையை விட அந்த நேரத்தில் இந்தியாவான் அதனை செய்து முடித்திருந்தது. ஸ்விஸ் பர்ன் மாநகரம் பூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்லா அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள். அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன், எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதின் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பு விழுந்த வணக்கம். இலங்கையின் சுதந்திர தினம் நிறைவடைந்திருக்கின்றது. நிறைவடைந்த சுதந்திர தினத்தை பார்க்கின்ற போது அங்கு பல செய்திகள் வெறுமையாகவும் விமர்சனமாகவும் தென்னிலங்கையால் பார்க்கப்படுகின்றன. குறிப்பாக இராணுவம் தொடர்பில் அனுரகுமார திசாநாயக்க எந்த ஒரு கருத்தும் சொல்லவில்லை என்று எதிர்க்கட்சியின் சார்பில் பலரும் அந்த கருத்துக்களை கூறுகிறார்கள். இராணுவ விவகாரத்தை அனுரகுமார திசாநாயக்க பேசாததை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பல தடவைகள் இந்த இராணுவத்துக்கும் தற்போதைய அரசுக்கும் இடையிலான முருகல் நிலை வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை எதிர்க்கட்சிகள் எவ்வாறு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த இராணுவத்துக்கு எதிராகத்தான் இந்த ஜேவிபி அன்றி இந்த என்பிபி ஜேவிபியாக இருந்தபோது இராணுவத்துக்கு எதிராக 2 தடவைகள் கலகம் செய்தவர்கள் அல்லது போரிட்டவர்கள். அதில் இராணுவத்தினரால் தான் அவர்களுடைய தோழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். தலைவரும் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அந்த எதிர்ப்பு மனநிலையிலிருந்து ஜேவிபி இன்னும் கீழிறங்கவில்லை என்ற தொனியில் தான் இந்த அதாவது 4ஆம் தேதி இலங்கையில் இடம்பெற்ற 78வது சுதந்திர தினம் தொடர்பான கருத்துக்களை வந்து தென்னிலங்கை ஊடகங்கள் எழுதி கொண்டிருக்கின்றன. 450 வருடங்களாக இலங்கை வந்து தனது சுதந்திரத்துக்காக போராடியதாகவும் அதில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் நன்றி என்றும் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்ததாகவும், ஆனால் அவர் ஒரு தடவை கூட அரசாங்கம் விடுதலை புலிகளுக்கு எதிராக இடம்பெற்ற போரில் இராணுவத்தினர் செய்த பணிகளுக்காக எந்த ஒரு பாராட்டையும் அல்லது எந்த ஒரு நினைவு கூறலையும் செய்யவில்லை என்ற தொனியில் எழுதியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது அண்மையில் இந்திய குடியரசு தினம் இடம்பெற்ற போது அங்கு இலங்கையில் கொல்லப்பட்ட IPKF-க்கு இந்திய தூதரகத்தினர் வந்து அஞ்சலி செலுத்தி இருந்தார்கள் என்ற தொனியிலும், இது வந்து இராணுவத்தினருக்கு, அதாவது இந்த 2 தடவைகள் ஏற்பட்ட போரில், உள்நாட்டு போரில் இராணுவம் வந்து ஜேவிபிக்கு எதிராக செயற்பட்டதற்கான ஒரு அந்த அணுகுமுறை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை எதிர்க்கட்சிகள் பெரும் பிரச்சாரமாக மேற்கொள்கிறார்கள். அதே போல ஊடகங்களும் அதைத்தான் கூறிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் அப்ப அது
உண்மையில் பார்க்க போனால் அனுரகுமார திசாநாயக்கா அரசுக்கும் இராணுவத்துக்கும் இடையிலான ஒரு முருகல் நிலை என்றுதான் கூறலாம். ஆனால் அவ்வாறான முருகல் நிலை ஏற்படுமாக இருந்தால் இராணுவத்தில் அவர்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும். நாங்கள் பல தடவைகள் கூறியிருந்தோம், முதலே இராணுவத்தில் பலரை மாற்றியிருந்தார்கள், மறுசீரமைப்புகளை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அது கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகளாக இரண்டு கட்சிகளாலும், ஐக்கிய தேசிய கட்சியாலும் சுதந்திர கட்சியாலும் கட்டி வளர்க்கப்பட்ட அதற்குள் ஊறிப்போன அந்த படையினரை உடனடியாக ஏவிபியினர் கைக்குள் எடுப்பது என்பது இலகுவான காரியம் அல்ல. அதுக்கு நாள் எடுக்கும். அந்த நாள் எடுக்கும் வரையிலும் தற்போதைய நிலையில் அனுரகுமார திசாநாயக்க அரசு வந்து ஏதோ ஒரு வகையில், உண்மையில் நாங்கள் யோசிக்கக்கூடாது, இந்த இராணுவம் வந்து தமிழ் மக்களுக்கு எதிராக போராடியதால் அவர் அதை கூறவில்லையோ, அல்ல தமிழ் மக்களுக்கு எதிராக போர் புரிந்ததால் கூறவில்லை என்று நாங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபையில் மேற்கொள்ளப்பட்ட மனித உரிமை மீறல் தொடர்பாக கொண்டு வரப்பட்ட தீர்மானங்களை முற்றுமுழுதாக இந்த அரசு எதிர்ப்பதற்குரிய காரணமே வந்து தனது நாட்டில் உள்ள சிங்கள படையினர் இவரும் தண்டிக்கப்படக்கூடாது என்பதில் இந்த அரசும் முன்னைய அரசுகள் போல உறுதியாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இந்த நிலைமை வந்து ஒன்று, அவர்கள் இந்த இராணுவத்தை பாராட்டினால் இராணுவம் ஜேவிபியினர் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் சரியானது என்றதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை வரலாம் என்று இருக்கலாம். இரண்டாவதாக, இன்னும் இந்த இராணுவத்துக்கும் அரசுக்கும் இடையிலான ஒரு பலமான உறவு ஏற்படவில்லை என்று கூட கூறலாம். ஆனாலும் நீங்கள் கூறுகின்ற கருத்தை பார்க்கின்ற போது அனுரகுமார திசாநாயக்காவுக்கு இன்னும் இராணுவத்தின் மீது முழுமையான நம்பிக்கை வரவில்லையா, அல்லது படைத்துறையினுடைய ஒரு பொறுப்பு வாய்ந்த தலைமை பதவியில் இருக்கக்கூடியவர், நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி, அவர் இன்னும் நம்பாமல் இருக்கின்றாரா, அல்லது இராணுவத்துக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான இடைவெளிகள் தொடர்வதற்கு என்ன காரணமாக? இன்னும் இந்த அரசு வந்து தற்போதைய நிலையில் வந்து தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்கும் உறுதியாக நிலைப்படுத்துவதற்குமான முயற்சிகளைத்தான் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அண்மையில் டில்வின் டி சில்வா வந்து தனது தூதுக்குழுவினருடன் இந்தியாவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அதை தென்னிலங்கை பத்திரிகைகள் எல்லாரும் ஒன்றை கூறுகிறார்கள், ஒரு கொள்கை மாற்றம் என்று கூறுகிறார்கள். என்னென்னு சொன்னால், ரணில் விக்ரமசிங்கா சென்று மில்கோ அந்த பால் உற்பத்தி நிலையத்தை இந்தியாவின் பால் உற்பத்தி நிறுவனங்களுடன் ஒரு உடன்பாட்டை மேற்கொண்டிருந்தார். அதை என்பிபி வந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட கடுமையாக எதிர்த்திருந்தது, அதை கைவிட்டிருந்தது. ஆனால் இப்போது டில்வின் டி சில்வா வந்து மில்கோ பால் உற்பத்தி நிலையத்துக்கு சென்றிருக்கின்றார். இப்போ மீண்டும் அதனை தாங்கள் எதை எதிர்த்தார்களோ அதை மீண்டும் அவர்கள் கையகப்படுத்த அல்லது அதை செய்ய போகிறார்கள் என்ற தொனியில் செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தன. ஆனால் என்னென்று சொன்னால், கொள்கை மாற்றம் என்பதற்கு அப்பால் இந்தியாவால் தங்களுக்கு ஏதும் ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதில் இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் அதை சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் தான் இப்போது டில்வின் சில்வாவை அங்கு அனுப்பியிருக்கிறார்கள். இந்தியாவுக்கும் ஒரு அழுத்தம் இருக்கின்றது, ஏதோ ஒரு வகையில் இலங்கையுடன் நல்லுறவை பேண வேண்டும் என்று. எனவேதான் அண்மையில் அதாவது ஓலெவல் எடுத்த பிள்ளைகளுக்கு கூட 300 பேருக்கு காந்தியின் பெயரால் புலமை பரிசுகளை வழங்குகிறார் இந்திய தூதுவர். கொழும்பில் இருக்கின்ற இந்திய தூதுவர் வந்து எல்லோருக்கும், எதிர்கட்சிகளுக்கும் அங்குதான் பாட்டி, தமிழ் கட்சிகளுக்கும் அங்குதான் பாட்டி, சிங்கள கட்சிகள் ஆளுமை தரப்பினருக்கும் பாட்டி, எல்லாம் ஸ்பான்சர் பண்றது இந்திய தூதரகம். அப்ப நான் கேட்டேன், அப்ப இந்திய தூதரகம் அதுக்கு காசு செலவழிக்கிறோம்னா சொன்னா, இல்லை அது காசு செலவழிக்கிறது இல்லை, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லி, அதாவது இவங்களுக்கு எல்லாம் பாட்டி கொடுக்கறதே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நாட்டை கைப்பற்றுவதுதான். ஆனா இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்தியாவை கொண்டு விளங்குகிறது தாங்கள் மேற்குலகம் நினைச்சது போலவோ அல்லது இந்தியா நினைச்சது போலவோ இலங்கையில
கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எல்லாம் தோல்வியில் முடியும் என்றுதான் இவர்கள் யோசித்தது. ஆனால் மெல்ல மெல்ல சக்சஸ் ஆகி வந்து கொண்டிருக்கின்றது. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாத்தள விமான நிலையம் இப்போ கடந்த வருடம் 2025 கிட்டத்தட்ட 1,45,000 பேர் அதுக்களால் வந்து போயிருக்கிறார்கள். ஏன் இந்த பலாலி விமான நிலையம் கடந்த வருடம் 53,000 பேர் வந்திருக்கிறார்கள். 1,300 விமானங்கள் தரையிறங்கி சென்றிருக்கின்றன. அப்போ மெல்ல மெல்ல அது மேல் நோக்கித்தான் வந்து கொண்டிருக்கின்றது. அபிவிருத்தி திட்டங்களாக இருக்கலாம். அம்பாந்தோட்டை துறைமுகத்தை நீங்கள் இப்போது பார்த்தீர்கள் என்று சொன்னால் கப்பல் போக்குவரத்து, கார்கள் இறக்குமதி என்று சொல்லி அது மெல்ல மெல்ல ஒரு என்னது உலகத்தின் போக்குவரத்தில் ஒரு முக்கியமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இப்போ இவையெல்லாம் இந்தியாவால் கைவிடப்பட்டு போன திட்டங்கள், இறுதியில் சீனா அதை கையகப்படுத்திய திட்டங்கள். இப்போ இந்தியாவின் கொள்கைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் இலங்கையை முன்னகர விடக்கூடாது, தங்களிடம் கையேந்துகின்ற நிலையில் வைத்திருக்க வேண்டிய ஒரு நிலையாகத்தான் இந்தியா பார்த்தது. ஆனால் இப்போது அதை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் இந்தியா சென்றிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இப்போது டில்வின் சில்வா அங்கிருந்து வரப்போகிறார். அதுக்கிடையில இங்கே வந்த ஒரு குழு வந்து அங்கிருந்து புத்தத்தை புனித தந்தத்தை எடுத்துக்கொண்டு வந்தவர்கள் இங்கு பூசை செய்து விட்டு அங்கு கொண்டு செல்கிறார்கள் என்று சொல்லி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இலங்கை இந்தியாவுக்கு ஏதோ ஒரு வழியில் விழுந்து கிடந்து உதவி செய்கிறது போல இந்தியா அதை நிற்கின்றது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை இலங்கையும் தனக்கு ஒரு சாதகமாக பயன்படுத்த முற்பட்டு நிற்கிறது. இலங்கை கொண்டு விளங்குகிறது இந்தியா இப்போது என்ன கேட்டாலும் இலங்கை இந்தியா செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றது என்று இலங்கைக்கும் தெரிகிறது. எனவேதான் இலங்கை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்தியாவுடனான ஒரு நட்புறவுகளை உருவாக்குவதனூடாக தற்போதைக்கு ஒரு தப்பிப்பிழைக்கும் ஒரு மெக்கானிசத்துக்குத்தான் இலங்கை முற்பட்டு நிற்கின்றது. அது ஏன் என்று சொன்னால் நீங்கள் கேட்டது போல இராணுவத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான அந்த பிரச்சனை, நான் அதை சொல்ல வென்றுதான் இங்கே சொன்னேன். ஏன் என்று சொன்னால் இப்போது இராணுவத்துக்கும் இந்த அரசுக்கும் இடையிலான ஒரு உறவு நிலையை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். இப்ப நீங்கள் பார்க்கலாம், இந்த சுதந்திர தினம் தொடர்பாக இந்த தென்னிலங்கை ஊடகங்கள் எழுதுவதெல்லாம் அரசுக்கும் இராணுவத்துக்கும் இடையிலான ஒரு முரண்பாட்டை தோற்றுவிக்கும் முகமாகத்தான் அங்கு நடக்கின்ற சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டு போகின்றன. அப்ப அவ்வாறான ஒரு நிலை இருக்கும் போது அருகிலுள்ள பிராந்திய வல்லரசுகளை இலங்கை தன்னகப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த பிளவம் உங்களுக்கு காணும் இலகுவாக இந்த அரசை ஏதோ ஒரு வகையில் இல்லாது செய்வதற்கு. அந்த ஒரு முயற்சியாகத்தான் இந்த டில்வின் சில்வாவின் பயணத்தை பார்க்கலாம். டில்வின் சில்வாவின் பயணம் நீங்கள் கூறுவது போன்று இருந்தாலும் இன்னும் இலங்கைக்குள் இராணுவத்தின் மீது அச்சம் என்பது குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லையா? அல்லது இதனை எப்படித்தான் அனுர அரசு எதிர்கொள்ள போகின்றது? தொடர்ச்சியாக அச்சத்தோடு பயணிக்க போகிற ஒட்டுமொத்த நாட்டினுடைய பாதுகாப்பும் இராணுவத்தின் வசம் இருக்கின்றது. புலனாய்வுத்துறை மீதும் இதே சந்தேக பார்வை இருக்கின்றது, போலீசார் மீதும் இருக்கின்றது. எப்படித்தான் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பை கொண்டு செல்வோம்? அதற்காகத்தான் அவர்கள் உங்களுக்கு தெரியும், இப்போது அமெரிக்காவுடனான உறவுகளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் புலனாய்வு தகவல்களை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் புலனாய்வு தகவல்கள், அமெரிக்காவின் நடவடிக்கைகள் இலங்கைக்கு உதவியாக இருக்கும். அமெரிக்கா நிச்சயமாக அதை கண்டறியும் என்பது தெளிவானது ஒன்று. உங்களுக்கு தெரியும், ரோபர்ட் ஓ பிளேக் இருக்கும்போது இந்த ஒட்டுக்குழுக்கள் செய்ததை எல்லாம் இப்போ நீங்கள் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டின் ஃபைல்களைத்தான் பார்த்து இருக்கிறது உலகம். ஆனால் இதே மாதிரியான ஃபைல்கள் ஒட்டுக்குழுக்கள் செய்தவர் இபிடிபியாக இருக்கலாம், பிள்ளையான் குழுவாக இருக்கலாம், பெண்களை கடத்தியது, விற்பனை செய்தது, பாலியல் துன்புறுத்திய எல்லாவற்றையும் அப்போது இருந்த அமெரிக்க தூதுவர் ரோபர்ட் ஓ பிளேக் வந்து எல்லாவற்றையும் வாஷிங்டன் டிசிக்கு அனுப்பியிருக்கிறார். அது விக்கிலீக்ஸுக்களால் வந்த தகவல்கள் எல்லோருக்கும் பார்த்தாலே தெரியும். அதே போல அதே மானிட்டர் பண்ணவர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவின் புலனாய்வு தகவல். இப்போது உங்களுக்கு தெரியும், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முருகன், அதில் அமெரிக்கா தாக்குதலை மேற்கொள்ள முடியாமல் நிற்பதற்கு காரணமே வந்து சீனாவின்றையும் ரஷ்யாவின்றையும் புலனாய்வுத்துறை. இந்த புலனாய்வுத்துறை தகவல்கள் தான் ஈரானுக்கு ஒரு முக்கியமாக இருக்கின்றது. இல்லை என்று சொன்னால் ஈரானை எப்பயோ அவர்கள் முடித்திருப்பார்கள். இப்போ முதலாவது கடந்த ஜூன் மாதம் மேற்கொண்ட தாக்குதலை போல
உள்ளுக்குள் இருந்த ஒரு தாக்குதலை மேற்கொள்ளாத அளவுக்கு உள்ளுக்கு இருக்கின்ற மொசாட்டை முறியடித்து விட்டார்கள். அந்த மொசாட்டை முறியடிப்பதற்கு அவர்கள் ஏன் அதை சீனா செய்கிறது என்று கேட்டபோது அவர்கள் கூறியது என்று சொன்னால், ஈரானில் அதை நாங்கள் செய்தோம் என்று சொன்னால் அவர்கள் இனி வெவ்வேறு இன்னும் தங்கட நாடுகளுக்கு கூட ஊடுருவ முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம் என்றதான் அவர்களுடைய கருத்து. அதே போல இலங்கைக்கு இப்போது இராணுவத்தினர் நீங்கள் கூறியது போல முரண்கள் இருந்தாலும் உண்மைதான். ஆனால் வெளிநாடுகளின் உதவிகளுடன் இலங்கை ஏதோ ஒரு வகையில் தப்பி பிழைக்கலாம் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2011ஆம் ஆண்டு சரத் பொன்சேகா ஒரு இராணுவ புரட்சி மூலம் இலங்கையை கைப்பற்றுவதுதான் திட்டம். அந்த திட்டத்துக்கு பின்னுக்கு இருந்தது அமெரிக்கா. ஏன்னா அவர் ஒரு கிரீன் கார்டு ஹோல்டர். ஆனால் அந்த திட்டத்தை உடனடியாக கண்டறிந்து மஹிந்த ராஜபக்சவுக்கு உடனடியாகவே அறிவித்து இலங்கை அரசை உசார்படுத்தினது மட்டுமல்லாது இந்தியா தன்ற இராணுவத்தையும் தயார் நிலையில் வைத்திருந்தது உடனடியாக கொழும்பில் ஒரு தரையிறக்கத்துக்கு என்று. அப்படி அதாவது இலங்கையின் புலனாய்வுத்துறையை விட அந்த நேரத்தில் இந்தியா தான் அதனை செய்து முடித்திருந்தது. இப்போ அதே போலதான் இப்போது இலங்கை அரசு அமெரிக்காவுடனான இந்த பாதுகாப்பு உடன்பாடுகள் இதுகளை மேற்கொள்வதும் இந்தியா சீனாவுடனான உறவுகளை நல்ல நிலையில் வைத்திருப்பதற்கு முறைய காரணம் உள்ளுக்குள்ள இருக்கிற அதாவது உள்ளக அரசியலை ஒரு உறுதித்தன்மைக்கு கொண்டு வரும் வரையிலும் இலங்கை ஏனைய நாடுகளை அனுசரித்து போக வேண்டிய அல்லது அவ்வாறு போறது போல நடிக்க வேண்டிய ஒரு காலத்தில் தான் இருக்கின்றது. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மிக முக்கியமான இராணுவ மற்றும் அரசியல் ராஜதந்திர தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு முறைந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.